ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுவராஜ் சிங்கை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2019 ஐபிஎல் சீசனில் வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியோட களமிறங்க போகிறாரு. அதுலேயும் வந்து ரோஹித் சர்மா மற்றும் யுவராஜ் சிங் ரெண்டு பேருமே வந்து நெருங்கிய நண்பர்கள். ஸோ ரோஹித் அணியோட கேப்டனாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக யுவராஜுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் ஒரு கொடுப்பாரு. இது வரைக்கும் வந்து ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 2008லேருந்து 2018 வரைக்கும் வந்து யுவராஜ் வந்து விளையாண்டுருக்காரு. நடுவில் 2012 சீசனில் மட்டும்தான் அவர் வந்து விளையாடலை. எல்லா சீசன்லையுமே வந்து ஓரளவுக்கு வந்து பேட்டிங்கில் ரன் அடிச்சிருவார். 2008 வந்து 299 ரன்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஐபிஎல் அடித்தார். 2009 வந்து 340 ரன்கள் அடித்தார். 2010 255 ரன்கள் அடித்தார். 2011 343 ரன்கள் அடித்தார். 2013 வந்து 238 ரன் அடித்தார். 2014 வந்து 376 ரன் அடித்தார். 2015 வந்து 248 ரன் அடித்தார். 2016 வந்து 236 ரன் அடித்தார். 2017 வந்து 252 ரன் வந்து யுவராஜ் அடித்தார். 2018 தான் யுவராஜ் வந்து ரொம்ப மோசமான ஒரு வருஷம் அமைஞ்சுது. ஏன்னா வந்து வெறும் 65 ரன்கள் மட்டும்தான் 2018 யுவராஜ் வந்து அடித்தார். அதற்கு முன்னாடி விளையாண்ட எல்லா சீசன்லையுமே 3 இலக்கத்தில் ரன்கள் அடித்தார். ஆனால் 2018 மட்டும் 2 இலக்கத்தில் ரன்கள் அடித்து ரொம்பவே ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். அந்த ஃபார்ம் அவுட்டுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யுவியே வந்து சொல்லியிருக்காரு. யுவி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய பேட்டிங் ஆர்டர் வந்து மாற்றி வந்து களமிறக்கி விட்டாங்க, அதுதான் வந்து என்னால் சிறப்பாக விளையாட முடியல அப்படின்னு வந்து யுவராஜ் வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து கண்டிப்பாக 2019 சீசனில் சிறப்பாக விளையாடுவேன்னு சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மா யுவியும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக யுவராஜுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக மிடில் ஆர்டரில் ரோஹித் சர்மா வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ யுவி மற்றும் ரோஹித் சர்மா இந்த காம்போவில் வந்து எந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து சூப்பராக கலக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.